வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் பிரபா. சேல்ஸில் பிஸியாக இருந்ததுனால நம்ம ஒரு வாரமாக வீடியோ பண்ண முடியல. நம்ம சேல்ஸ் மட்டும் காரணம் இல்லை, ப்ரொடக்ஷனும் காரணம். ஏன்னா நம்ம பண்ணி வச்ச சோப்பு அனைத்தும் சேல்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நம்ம பண்ணி வச்ச சோப்பு இந்த டேபிள் ஃபுல்லாகவே சோப் பாக்ஸ் தாங்க அடுக்கி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 10 எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆஃபீஸில் கொஞ்சம், அப்புறம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம சோப்பு கொடுத்தோம். எல்லோரும் வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், பேலன்ஸ் இது நம்ம ஆரம்பத்தில் பண்ணது. இந்த சோப்பு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பண்ணது. சைஸ் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. அது ஒன்று அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆனது, கேவிட்டி ஃபார்ம் ஆனது அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் லேயர் தான் ஃபுல்லாகவே. நம்ம ஆரம்பத்தில் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இந்த சோப்பெல்லாம். இது சீவி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டேபிள் ஃபுல்லாக இருந்துச்சு சோப்பு. பாதிக்கு மேலே காலி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆலோவேரா சோப் போட்டிருக்கு. சோப்பில் கிட்டத்தட்ட 75% மேலே காலி ஆகிடுச்சு. இன்னொரு 25% தான் இருக்குது. இந்த சோப்பெலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த 3 நாளில் ப்ரொடக்ஷன் பண்ண சோப்பு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 150 சோப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 45 சோப் பண்ணேங்க. பாருங்கள், 3 நாளில் எல்லா சோப்பும் பண்ணி முடித்தாச்சு. இதெல்லாம் இந்த மாதம் நம்ம சேல் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த சோப்பெலாம் அடுத்த மாதத்துக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதத்துக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளுக்கு இந்த சோப் பத்தாது. நீங்கள் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5000 போடுறீங்க, இல்லை ஒரு 10,000 போடுறீங்க அப்படின்னா உங்களால் ஆரம்பிக்கலாம். ஆனால் சம்பாதிக்க முடியாது. பாருங்கள், நானே 10 லிட்டரு வாங்கினேன். ஃபுல்லாகவே 9 கிலோ காலி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஒரு 5 கிலோ காலி ஆகிடுச்சு. எசென்ஷியல் ஆயிலும் எனக்கு லெவண்டர் ஃபுல்லாக அவுட்டு. ஜாஸ்மினும் இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஜாஸ்மினோட சோப்புக்கு லெவண்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. சாண்டில் அது நான் யூஸ் பண்ணுறதில்ல. நீம் ஆயில் யூஸ் பண்ணுறேன். 800 900 இருக்கும்னு நினைக்கிறேன். 900 இருக்காது, ஒரு 800 பாக்ஸுக்கு மேலே இருக்கும். இப்போ எசென்ஷியல் ஆயிலும் வாங்கணும். இப்போ நான் எந்த நம்பிக்கையில் ஆரம்பித்தேன் அப்படின்னு தெரில. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனே காலி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் பண்ண ப்ரொடக்ஷன் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு நாளில் பண்ணி 2ஆவது நாளில் விற்கிற விஷயம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் நம்ம சேல் பண்ணுறதுக்கு. சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு வெள்ளோட்டம் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறவங்க அதோட நிறை என்ன இருக்குது, குறை என்ன இருக்குதுன்னு நிறைய சொல்லுவாங்க. நிறைய சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு குறைய சொல்லிவிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நிறைய பேர் சோப்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பில் வாசனையாக இருக்கட்டும், இல்லை நுரையாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக கரையுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் அதிகமாக சேர்க்கலை. நம்ம காஸ்டிக் சோடா மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கரைத்தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்த நோட் பண்ணிங்க மறந்துடாமல். ஸோ நம்ம அடுத்தடுத்து சோப் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இதோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம். அது அடுத்தடுத்த ப்ரொடக்ஷனில் நம்ம அதை மேம்படுத்திக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட நேம், அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டுக்கான நேம், ட்ரேட்மார்க் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை அமேசானில் சேல் பண்ணணும். அதுதான் நம்மளோட டார்கெட்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் வாங்கணும் மஸ்ட்டு. லைசன்ஸ் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ண முடியாது. இது சிடிஎஸ்சிஓவில் நம்ம ப்ராடக்ட்டை சப்மிட் பண்ணி லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட லைசன்ஸ் வாங்கணும். பணம் கட்டி தான் வாங்கணும் லைசன்ஸ்னு நினைக்கிறேன். போங்க, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம எப்படி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத. ஸோ நம்ம பண்ண சோப்பெல்லாம் க்யூரிங்க்கு இருக்குது. ஸோ இந்த சோப்பை ஒரு 2 வாரத்துக்கு நம்ம சேல் பண்ணோம்னா அடுத்த மாதத்துக்கு அந்த சோப்பு ரெடி ஆகிடும். இன்னொரு நம்மளுக்கு ஒரு 12 நாள் இருக்குது. ஸோ இந்த 12 நாளைக்கு இந்த சோப்பை நம்ம சேல் பண்ணலாம். ஹோம்மேட் சோப், அதனால் நம்மளுக்கு ஒன்றும் லைசன்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ண போகிறோம். கமர்ஷியலாக நம்ம கடைகளுக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கோ நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஹேண்ட்மேட் சோப், அதனால் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் சேல் பண்ணுறோம். இது அமேசான், அப்புறம் கடைகளுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் கொண்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கு நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்மளால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். நம்ம சில்லறையாக வாங்கினோம்னா நம்மளுக்கு செலவு அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஜிஎஸ்டி வாங்கி அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்கள் சோப்பை நீங்களே ரெடி பண்ணுங்கள்.
ஸோ பிஸ்னஸாக பண்ணுங்கள். நம்மளை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து எப்படி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஜிஎஸ்டி நம்பர் எப்படி வாங்குறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.